வணக்கம். தென்னிந்தியால ஒரு காலத்துல உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பிரம்மாண்டமான நாகரிகம் இருந்துச்சு. அதுதாங்க சங்க காலம். ஆனா இந்த நாகரிகத்தை பத்தின ஒரு பெரிய ரகசியத்தை ஒரு சின்ன பொருள் உடைக்க போகுது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு ரோமானிய நாணயமா? அதுவும் இங்க தென்னிந்தியாவுல? இது எப்படி இங்க வந்திருக்கும்? இந்த கேள்விதாங்க தொலைஞ்சு போன ஒரு உலகத்தோட கதவை திறக்க போற சாவி. இது பார்க்கறதுக்கு வெறும் ஒரு உலோகத் துண்டு மாதிரி தெரியலாம். ஆனா இது ரெண்டு மாபெரும் பேரரசுகளை இணைச்ச ஒரு பாலத்துக்கான ஆதாரம். ஆமா, இந்த ஒரு சின்ன நாணயம் சும்மா தற்செயலா இங்க வந்துல. இது அந்த காலத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய, ரொம்ப வளமான பொருளாதார உறவை புரிஞ்சுக்க நமக்கு கிடைச்ச ஒரு திறவுகோள். ஒரு பிரம்மாண்டமான வர்த்தகத்தோட சின்ன துளிதான் இது. சங்க காலம்ங்கிறது கிட்டத்தட்ட 900 வருஷம் நீண்ட ஒரு சகாப்தம். ஆனா கிமு 27ல ரோமானிய பேரரசர் அகஸ்டஸ் ஆட்சிக்கு வந்தபோதான் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. வர்த்தகம் முன்ன பின்ன இல்லாத அளவுக்கு வளர்ந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அதோட உச்சத்தையே தொட்டுச்சு. இது ஏதோ கொஞ்ச காலத்துக்கு நடந்த விஷயம் இல்ல, தலைமுறை தலைமுறையா தொடர்ந்த ஒரு மாபெரும் வர்த்தகம். சரி, இவ்ளோ தூரம், அதாவது ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு கப்பல்ல பயணம் செஞ்சு வர்த்தகம் பண்றதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? அதுக்கு பதில் இயற்கையோட ஒரு சக்தியை அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டதுல தான் இருக்கு. இதுதாங்க அந்த கேம் சேஞ்சர். ஹிப்பாலிஸ் அப்படிங்கிற மாலுமி பருவக்காற்று எப்ப அடிக்கும், எந்த திசையில அடிக்கும்னு சரியா கணிச்சார். இத பயன்படுத்தி இந்திய பெருங்கடலை கடக்கிறது ரொம்பவே வேகமாவும் சுலபமாவும் ஆயிடுச்சு. சொல்லப்போனா இது ஒரு கடல் வழி சூப்பர் ஹைவே உருவாக்குன மாதிரி இருந்துச்சு. இந்த வர்த்தகத்தோட மையமே இங்கிருந்து போன பொருட்களும் அங்கிருந்து வந்த பொருட்களும் தான். தமிழகத்திலிருந்து உலகத்தையே ஈர்த்த மிளகு, கடலுக்குள்ளிருந்து எடுத்த முத்துக்கள், யானை தந்தம்னு பல பொக்கிஷங்கள் ஏற்றுமதியாச்சு. பதிலுக்கு ரோமானியர்களோட கண்ணாடி, மது, பவளம் மாதிரியான பொருட்கள் இங்க இறக்குமதியாச்சு. இது ஒரு நேர்மையான, ரெண்டு பக்கமும் லாபம் தர்ற வர்த்தகமா இருந்துச்சு. பிளினிங்கிற ஒரு ரோமானிய எழுத்தாளர் ஒரு கணக்கு சொல்றாரு. ஒவ்வொரு வருஷமும் ரோமானியர்கள் கிழக்கு நாட்டு பொருட்களுக்காக 100 மில்லியன் செஸ்டர்சஸ், அதாவது அவங்களோட நாணயத்தை செலவு செஞ்சாங்களாம். அதுல ஒரு பெரிய பங்கு நம்ம தென்னிந்தியாவுக்கு, குறிப்பா தமிழகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. அந்த காலத்துல இது ஒரு மலைக்க வைக்கிற தொகை. இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இந்த வியாபாரமெல்லாம் சும்மா நடக்கல. இது சாத்தியமாக்குன ஒரு சமூகம், ஒரு கலாச்சாரம் இங்க இருந்துச்சு. அது என்னன்னு பாப்போமா? இந்த உலகளாவிய வர்த்தகத்தோட முதுகெலும்பா இருந்தது சங்ககால மக்களோட கைவினை திறன்தான். நெசவாளர்கள், முத்துக்குளிப்பவர்கள், கைவினைஞர்கள், இவங்க தான் அந்த வர்த்தகத்தோட உண்மையான ஹீரோக்கள். யோசிச்சு பாருங்களேன், மதுரையில நெய்த மெல்லிய ஆடைகள் ரோமானிய பெண்களை அலங்கரிச்சிருக்கு. நம்ம கொற்கை முத்துக்கள் உலகத்தையே ஜொலிக்க வச்சிருக்கு. சின்ன படகுகள்லேருந்து கடலையே கடக்கிற பெரிய கப்பல்கள் வரைக்கும் இங்கேயே கட்டியிருக்காங்க. இவங்களோட இரும்பு தொழில்நுட்பம் விவசாயத்திலையும் போர்க்களத்திலையும் இவங்கள பலசாலியா வச்சிருந்தது. இதெல்லாம் வெறும் தொழில்கள் இல்ல, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச திறமைகள். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வர்த்தகமும் பொருளாதாரமும் வெறும் பணத்தோடையும் பொருட்களோடையும் நின்னுடல. அது ஒரு வளமான கலாச்சாரத்தை, கலைய, இலக்கியத்தை உருவாக்குச்சு. இது ரெண்டும் ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சிருந்துச்சு. அந்த கலாச்சாரத்தோட இதய துடிப்பா இருந்தது எது தெரியுமா? இசை. அது அவங்களுக்கு வெறும் பொழுதுபோக்கில்ல, அது அவங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே இருந்துச்சு. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்களேன். பண்பாடு அங்கிற வார்த்தைக்குள்ளேயே பாடு அங்கிற சொல் இருக்கு. அதாவது பாடுவதுதான் பண்பாடு. இது எவ்ளோ ஆழமான விஷயம் பாருங்க. இசை அவங்களோட அடையாளமாவே இருந்திருக்கு. அவங்க இசை உலகம் ரொம்பவே அழகானது. யாழ், புல்லாங்குழல் மாதிரியான மெல்லிசை கருவிகளும் இருந்துச்சு. அதே சமயம் முரசு மாதிரி கம்பீரமான தாழவாத்தியங்களும் இருந்துச்சு. ஒவ்வொரு விழாவுக்கும் ஒவ்வொரு உணர்வுக்கும் அவங்க கிட்ட ஒரு இசை இருந்துச்சு. அவங்களுக்கு இசை மேல இருந்த இந்த காதல் வெறும் பாடல்களோடு மட்டும் நிற்கல. காலம் போக போக அதுவே உலகின் தலைசிறந்த இலக்கிய மரபுகள்ல ஒன்னா மாறுச்சு. இது ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சி. ஆரம்பத்துல பாணர்கள்னு சொல்லப்பட்ட பாடகர்கள் ஊர் ஊரா போய் வாய்மொழியாவே கதைகளையும் பாடல்களையும் பாடினாங்க. ஆனா போக போக புலவர்கள் அரசவைகள்ல உட்கார்ந்து எழுத்து வடிவில இலக்கியங்களை படைக்க ஆரம்பிச்சாங்க. வாய்மொழி மரபு ஒரு எழுத்து இலக்கியமா மாறுச்சு. இந்த இலக்கிய பயணத்தோட உச்சம்னு சொன்னா அது நம்ம திருக்குறள் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்க்கை, அறம், பொருளாதாரம், அரசியல்னு எல்லாத்தையும் பத்தி பேசுற ஒரு உலக பொதுமறை. சரி, சங்ககாலம் முடிஞ்சு பல 100 வருஷம் ஆகிடுச்சு. ஆனா அவங்களோட சிந்தனைகளும் ஞானமும் அது இன்னைக்கும் நம்ம கூடவே பயணிக்குது. ஔவையார் எவ்ளோ அழகா சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு அணுவுக்குள்ள
7 கடல்களோட அறிவு அடக்குன மாதிரி இருக்குமா திருக்குறள்? அதாவது ரொம்ப சின்ன வரிகள்ல ரொம்ப பெரிய ஞானத்தை அடக்கியிருக்காங்கிறது தான் இதோட அர்த்தம். இது நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா? எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரால இவ்வளவு ஆழமான, இன்னைக்கும் பொருந்துற மாதிரியான அறிவ ஒரு நூல்ல கொடுக்க முடிஞ்சுது? ஆக மொத்தத்துல சங்க தமிழர்கள் செஞ்ச முக்கியமான விஷயம் இதுதான். அவங்க வர்த்தகத்துல சிறந்து விளங்கியது மட்டுமல்ல, அந்த வர்த்தகத்து மூலமா கிடைச்ச செல்வத்தை வச்சு இசை, கலை, கவிதைன்னு ஒரு வளமான, நுட்பமான கலாச்சாரத்தை உருவாக்குனாங்க. பொருளாதாரம் கலைய வளர்த்துச்சு, கலை பொருளாதாரத்தை வளர்த்துச்சு. கடைசியா இந்த கேள்வி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. வியாபாரம், பொருளாதாரம்னு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம நவீன உலகம் கலையையும் கலாச்சாரத்தையும் வளர்க்கறதோட முக்கியத்துவத்தை பத்தி இந்த சங்ககால நாகரிகத்துக்கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.